என்ன ப்ரோ, ஆப்பு தான் போல, பெரிய ஆப்போ? ஆமா ரவுடி, ஆமா ஆப்புதான், பெரிய ஆப்புதான். இங்க ஒருத்தவங்க நம்மள மன்னிக்காம நம்ம கிட்ட பேசாம மத்த 2 பேரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. வீடு பாத்துக்கலாம். என்ன மேடம், சமாதானம் ஆயிட்டீங்க போல? புரியல, நீங்க யாரு? அத பத்திலாம் நீங்க கேக்குறீங்க? ஏய் கேர்ளி, இதெல்லாம் டூ மச் டி, ரொம்ப பண்றடி நீ. அவரை ஏத்துக்கிட்ட எங்களை எப்படி பேசுற? எனக்கு இங்க என் எதிர்க்க இருக்க என் அண்ணிய தெரியும், என் பக்கத்துல இருக்க என் புருஷனை தெரியும், அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. மத்தவங்க எல்லாம் என் லைஃபுக்கு யாருன்னே தெரியாது. அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. புரியுதா? அவங்க யாருமே என் லைஃப்க்கு எதுவுமே கிடையாது. கேர்ளி, உன்னாலதாண்டி நாங்க பேசாம இருந்தோம். உனக்காக தாண்டி பேசாம இருந்தோம். எனக்காக யார்கிட்ட பேசாம இருந்தீங்க? எனக்கு புரியல. எனக்காகவே என்கிட்டயே. இது எந்த லாஜிக் எனக்கு புரியல. இது யார்கிட்ட சொல்லி பாருங்க. இது எங்கன்னா ஒரு லாஜிக்கா இருக்குமான்னு யாருன்னா கேளுங்க. ஒருத்தர் சொல்லுங்க இது லாஜிக்குன்னு. செஞ்சு வேண்டாம். என் வாழ்க்கையை சூன்யமாக்குன வரைக்கும் போதும். இனிமேல் நான் யாரையுமே நம்ப தயாரா இல்ல. நான் சொன்னது சொன்னதான். நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கேட்டுக்கோங்க, உண்மையிலேயே எக்ஸாமுக்கு மார்க் குறைஞ்சதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க எல்லாம் தான். அடி பாவி, இப்படி போய் சொல்றியே நியாயமா? அன்னைக்கு நைட்டே கூட உட்காந்து புக் வச்சு படிச்சுட்டு இருந்தேடி. தினம் நைட் அங்க புக் வச்சு தான் படிச்சுட்டு இருந்தேன். புக்கோட தாண்டி போனேன். அந்த ரூம்ல புக்கோட தாண்டி இப்ப எட்டி பார்த்தாலும் புக்கும் கைமா தானடி இருந்தேன். எங்களுக்கு புரியலையே. டெய்லி படிச்சுட்டு தானடி இருந்தேன். புக்கு கையில வச்சுட்டு இருந்தேன். படிச்சனாலும் உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இவளுங்க அப்படி பண்றாங்க, இவளுங்களுமே இப்படி பண்றாங்களேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் லைஃப்ல எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவளுங்க இப்படி மாறிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாமா இருக்க வேண்டிய ஒருத்தன், அவன் தான் அண்ணன், உலகமா வாழ்ந்தான், அவன் ஏன் அப்படி போனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யாருமே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு அண்ணன் இல்லையேன்னு யோசிச்சேன். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் இந்த ஊர்ல என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க யார் நமக்காக இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தவிர அங்க புக்ல என்ன இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்லு, உண்மையில எக்ஸாம் நல்லா பண்ணியா இல்லையா? எனக்கு தெரியாது. நான் நல்லா பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்டுறேன். ஆனா சத்தியமா ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது. ஏய் கேர்ளி, என்னடி சொல்ற? நான் புக்கும் கையுமா தான் இருந்தேன். நான் இல்லைன்னு போய் சொல்லலையே. ஆனா அந்த புக்குக்குள்ள இருந்த எந்த விஷயமே என் மண்டைக்குள்ள ஓடல. எப்படி ஓடும்? என்னை சுத்தி இவ்வளவு காயப்படுத்துவாங்கன்னு யோசிக்கவே இல்லை. எவ்வளவு பேர் என் கூட பேசாம இருக்கும்போது கூட எப்பவுமே இருப்பாளுங்களுக்கு கூட 2 பேர் அவங்க வெளியேன்னு யோசிச்சு எழுதிட்டு இருந்தேன். அவளுக்குள்ள இப்படி பண்றாங்களேன்னு எழுதிட்டு இருந்தேன். எப்பவுமே பேசுற, எப்பவுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ற அம்மா என் கூட இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் புரிஞ்சு தாத்தா என் கூட இல்லையே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு தெரியாது. எக்ஸாம் ஹால்குள்ள போனேன், எழுதுனேன். சத்தியமா அங்க என்ன எழுதுனேன்னு தெரியாது. அந்த 2 ஹவர்ல நான் எழுதின விஷயம் உண்மையிலேயே எனக்கு யூஸ்ஃபுல் இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா ஃபெயில் ஆகுற அளவுக்கு கேவலமா எழுதியிருக்க மாட்டேன்னு நம்புறேன். ஆனா ஃபர்ஸ்ட் மார்க் தெரியல. என் ஜென்மத்திலேயே இது வரைக்கும் எழுதிட்டு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க்னு யோசிச்ச பொண்ணு இந்த வாட்டி பாஸ் ஆயிருப்பேனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஆனா நம்புறேன் ஃபெயில் ஆகிற அளவுக்கு கேவலமா எழுதியிருக்க மாட்டேன்ட்டு. ஆனா சத்தியமா ஃபர்ஸ்ட் மார்க் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு துளி கூட கிடையாது. வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க மாட்டேன்னு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். எடுக்க மாட்டேன்னு தோணுது. என்னடி சொல்ற? அப்ப நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க மாட்டியா? நிச்சயமா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேனா வாங்க மாட்டேனா நிச்சயமா எனக்கு தெரியாது. நான் எழுதியிருக்கேன், எல்லாம் அட்டன் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாம் அட்டன் பண்ணேன். ஆனா என்ன எழுதணும்னு சத்தியமா ஞாபகம் இல்லை. இந்த 20 நாளும் இந்த 1 மாசமா நான் புக்கும் கைமா தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா படிச்சேனான்னு கேட்டா எனக்கு தெரியாது. என் மூளைக்குள்ள என்னென்னவோ ஓடிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவ்வளவுதான். மத்தவங்க தான் அவளை டார்ச்சர் பண்ணாங்கன்னா எக்ஸாம் டைம்ல கடைசியில அவ ஃப்ரெண்டு மேல டார்ச்சர் பண்ணிட்டீங்கல்ல. என் நாத்துவ கடைசியில என் நாத்துவ இப்படி புலம்ப விட்டீங்க. சீரியஸாவே நாங்க இப்படி யோசிக்கல. என்னவா இருந்தாலும் அவ படிப்பை கோட்டை விட மாட்டான்னு நாங்க யோசிச்சோம். அதனால
அவ அதுல சொதப்புவான்னு சத்தியமா நாங்க யோசிக்கவே இல்லை. ஆனா அவ இப்படி விட்டுருப்பான்னு நாங்க நிஜமாவே நாங்க யோசிக்கல. நாங்க அவ சந்தோஷமா இருக்கா, அவ பெருசா ஃபீல் பண்ணலன்னு தான் நினைச்சோம். ஏன்னா அதை பார்த்தா புக்கும் கைமா இருக்காளே, எக்ஸாம் ஹால்லயும் உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு. ஆனா அவ இவ்வளவும் டிஸ்டர்ப் ஆயிடா இருக்கா நிஜமா நாங்க புரிஞ்சுக்கல. நாங்க முட்டாள்தனம் பண்ணிட்டோம். புரியுது. அவளை நாங்களும் இப்படி இது பண்ணிடுவோம்னு எங்களுக்கு தெரியல. மன்- மன்னிச்சிரு கேர்ள், நிஜமா நாங்களும் உன்னை இப்படி ஹர்ட் பண்ணியிருப்போம் யோசிக்கல கேர்ள், சாரி கேர்ள். அப்போ உங்க லைஃப்ல இருக்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் இல்ல? ஆமா, நீங்க தான் காரணம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? டே ப்ளீஸ்டா, கோவப்படாதடா. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், என் லைஃப்ல நீங்கெல்லாம் யாரும், நீங்க யாருமே எனக்கு தேவையில்லைன்ட்டு. நீங்க 3 பேருமே என் லைஃபுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். திவ்யமா வேண்டாடா, வேண்டாடா, யோசிக்காதடா, ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்கறேன்டா. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். ப்ளீஸ், ப்ளீஸ்டா. அண்ணி, நீங்க தூங்கலையா? அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தூங்காம இருக்கீங்க. வேண்டாடா, எல்லாம் பேசிட்டாலும் இருக்கும். இப்படியே இருக்க தூக்கம் வரல. ஏன் தூங்க மாட்டீங்க அதானே? சரி, மத்த 3 பேர் என்ன? அவங்க ஏன் தூங்காம இருக்காங்க? அவங்கள தூங்க சொல்லுங்க. நீ பேசினாதான் நான் தூங்குவேன். நீ பேசுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் கேர்ள், தூங்கவே மாட்டேன். எனக்கு உன் சொல்லிட்டு வேணும், சரியா? நான் தூங்குறேன். நீ சொல்லிட்டு கொடுத்தா நான் தூங்குறேன். ஏய், அது எனக்கு சொந்தம், அதெல்லாம் நான் யாருக்கும் தர மாட்டேன். அது என் பொண்டாட்டி, யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது உங்களுக்கு சொந்தமா இல்லையான்றத நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால மட்டும்தான் உங்க பக்கத்துல இருக்க உங்களுக்கு தரவும் செஞ்சிருக்கேன். புரியுதா? இதே விஷயத்த நாளைக்கு எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு கிடைக்காது. அதானே பார்த்தேன், என் தங்கச்சியா? யாரும் எதுவும் பேச தேவையில்லை. யாருக்கும் நான் தங்கச்சியும் கிடையாது. என்னது பொண்டாட்டி போய் சொல்றேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால மட்டும்தான் தந்து வச்சிருக்கேன். இப்போ நாளைக்கு கேட்ட தர மாட்டியா? மாட்டேன். சரி, உங்க பல்ஸ் ரேட் இப்போ ஓகேவா இருக்கு? ஸ்வெட்டிங்கும் இல்லை, ஓகே தானே? நீங்க நார்மலா இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒன்று பிடிச்சிட்டு ஒன்று இருக்கிட்டு இருந்தா நார்மலா இருக்கு. வேற எதுவுமே தோணல, நல்லா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அவ நேற்று பேசும்போது நாளைக்கு உனக்கு ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னாலே, அது என்ன ஆப்பு? அவ என்ன சொன்னா? யார பத்தி சொன்னா? என்ன விஷயம் அது? நாளைக்கு ஒருத்தன் பொண்ணு பார்க்க வரான், அதான். என்ன சொல்றா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. ஆமால, அவ அப்படிதானே சொன்னா. அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே சொன்னாலே, நமக்கு அவங்கள தெரியுன்ற மாதிரியே சொன்னாலே. யாரா இருக்கும்? யார் வருவாங்க நாளைக்கு? அது எனக்கு தெரியுமே யார் வராங்கன்ட்டு. என்ன நாக்கு, நிஜமாவா? அப்படியா நினைக்கிற? ஆமா ஆமா, அப்படியேதான், அதேதான். ஓ, நாளைக்கு இங்க ஒரு கச்சேரி இருக்கு. நாளைக்கு செம கச்சேரி தான் போ. ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேரையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கும் தெரியுமா அது யாருன்னு? தெரியும் தெரியும் யாருன்னு. எனக்கு அது நடக்கும்னு கண்டிப்பா தெரியும். ஆனா இப்ப அது நாளைக்கே நடக்கும்னு நான் யோசிக்கல. ஒரு டவுட் இருந்துச்சு, அது சில காரணத்தினால நடக்கும்னு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு அந்த வியூ எப்படி இருக்கும், ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கறது, அந்த கேட்டம், அங்க நடக்க போற சம்பவம், டயலாக்ஸ், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கா நீ. சுத்தமா புரியல நீ. என் மூளைக்குள்ள அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நிஜமா அந்த விஷயத்த நான் மறக்கல. அவ சொன்னதுல இருந்தே என்ன பண்ணணும் அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பாப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ம், யார் வருவா? அதான் நாளைக்கு வராருல, நாளைக்கே பாருங்க யார் அந்த மாப்பிள்ளைன்னு. அது வரைக்கும் உங்களுக்கு அது சஸ்பென்ஸா இருக்கட்டும். அவன் மாப்பிள்ளையா? எனக்கு புரியல. ஆமா, அவர் மாப்பிள்ளை தான், யார் இல்லைன்னா. அவர் கூப்பிட்டு வர்றாருல, கூப்பிட்டு வர்றவருக்கு அது மாப்பிள்ளை தானே. ஓ, அப்ப அது அவனுக்கு தானே மாப்பிள்ளைன்ற? ஆமா, யார் கூப்பிட்டு வர்றாங்களோ அவருக்கு தான் மாப்பிள்ளை.
ஏன்னா எங்க டேடியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. அவங்க கூட்டு வந்தா அவங்களுக்கான மாப்பிள்ளை. அவங்க தான் கூட்டு வர போறது இல்லையே. அப்போ யார் கூட்டு வராங்களோ அவருக்கான மாப்பிள்ளை தானே அவரு. அப்பாவும் இல்லையா? அப்பா எங்க? எங்க அப்பாவும் எங்க டேடியும் தான் மும்பை போயிருக்காங்க. ஓ, அவர் அப்பா. அப்பனா அண்ணன் கிடையாது. எனக்கு அப்பா இருக்காரு, ஆனா அம்மா கிடையாது, அண்ணன் கிடையாது. ஓ, அம்மாவும் கிடையாது. ஆமா, அவங்களுக்கு அவங்க பையன்தான் முக்கியம். அதனால அவங்களுக்குலாம் பொண்ணுலாம் கிடையாது. சில பேருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்த ஈகோ அதெல்லாம் தான் முக்கியம். அதனால அவங்களுக்கு தங்கச்சிலாம் கிடையாது. ஆனா எங்க அப்பாவுக்கு நான் மட்டும்தான் முக்கியம். நான் அவர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அவர் என்கிட்ட பேசாமலும் இல்ல, என்னை விட்டு விலகியும் இல்ல. தள்ளி நின்னாவது என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு யோசிச்சாரே தவிர என்னை விட்டு விலகணும்னு எங்க அப்பா என்னை யோசிக்கவே இல்லை. அவர் கூட தான் நான் பேசினேன், ஆனா அவர் என்னை விட்டு விலகலையே. அதனால எனக்கு எங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல. ஏய், அவங்க உன் மேல அந்த கோவத்துல தான் இப்படி சொல்லிருப்பாங்க. எனக்கு வேற யாரும் வேண்டாம், எங்க அப்பா மட்டும் போதும். சாரி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சரி பேசினாங்க. அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது எப்படி சொல்லியிருப்பேன் எனக்கு புரியல. எப்படி சொல்லியிருப்பேன் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி இருக்காங்க, என் சவால செக்யூரம் பண்ணது நான் தானே. சாரி. என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதான் நானும் அவங்க கிட்ட சவால் விட்டேன், இல்லைன்னு சொல்லலையே. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்பாருன்னு நான் நம்பினேன், 100% நம்பினேன். அவர் என் புருஷனா மட்டும் இருப்பாருன்னு யோசிச்சேன். அதனாலதான் அவர்கிட்ட கெஞ்சினேன், கதறினேன், ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஏன் அடி கூட வாங்கிட்டு நின்னேன். ஆனா அவர்தான் அப்படி இல்லையே. அவங்க சொன்னதுதான் உண்மை நிரூபிச்சிட்டாரு. அப்புறம் என்ன? தங்கம் எப்படி சொல்லாதடி, எனக்கு அது ஹோட் ஆகுதுடி. அம்மா அவங்க வார்த்தையில சொன்னாங்க, நீ செயல நிரூபிச்சிட்ட, அவ்வளவுதான். அதை பத்தி என்கிட்ட பேசாதன்னுட்டேன். நீ ஏன்டி நம்ம வர வந்து குறைச்ச பத்து எனக்கு புரியல. நான் படுத்தல, நீங்க தான் படுத்துட்டீங்க. தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்கன்னுட்டேன். நீ சாரி, ஒருத்தனை பத்தி தெரியும்ல. புதுசா கேக்குற, இப்படி பேசுற. அவன் கிட்ட என்ன கேட்டிருக்கேன்? ஏன்டி இப்படி கசிங்க கொடுத்துற? என்ன? ஏன்டி எனக்கு வலிக்குது இப்படி பேசுனது? நீங்க அதே விஷயத்த செயல செஞ்சுட்டு போயிட்டீங்கல்ல, அப்ப எனக்கு தான் வலிச்சுது. ஓ, அப்ப அவங்க சொன்னது உண்மைதான் போலன்னு எனக்கு தான் வலிச்சுது. இந்த ஒரு மாசம் எனக்கு அது நரகமா தான் இருந்தது. நான் எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கேன், நரகமா தான் இருந்தது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? தயவு செஞ்சு வேண்டாம், நான் அழக்கூடாதுன்னு இருக்கேன், என்னை விட்டுருங்கன்றேன். சூப்பர். நான் தான் சொல்றேன், அந்த நிமிஷம் நீ வருத்தப்படக்கூடாது, நீ ஃபீல் பண்ணக்கூடாது, என்னை பார்த்து பார்த்து நீ வெறுப்பாக கூடாது மட்டும் தானே நான் யோசிச்சேன். மற்றபடி நான் உன்னை வெறுத்துட்டு போகலடி. மறுநாள் சத்தியமா நான் வரலடி. அந்த இவங்க வாங்கின சத்தியத்தால தாண்டி என்னால வர முடியல. புரிச்சுக்கோடி ப்ளீஸ் டி. சரி, அப்புறம் வேற? நீ என்னை மன்னிக்க மாட்டேன் அந்த விஷயத்துல நீ. அண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏதாவது வேணுமா? ஆமா நாத்து, உன் கை என்னாச்சு? ஆமால, உன் கை என்னாச்சு? ரிசல்ட்டை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. ரிசல்ட் சொல்றதுக்கு கூட ஆள் இருக்கணும். ஆள் இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? சரி, என்னதான் ஆச்சு சொல்லு. ஆக்சிடென்ட் ஆனது சரியாச்சு. அதுக்கப்புறம் யாரோ அந்த கையை போட்டு க்ரஷ் பண்ணி விட்டுருக்காங்கம்மா. அதனால உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சதை பிசங்கி ரத்தம் கட்டிக்கிச்சுன்னு சொன்னாங்க. வலது கையை யாரோ முறுக்கி விட்டதுல ட்விஸ்ட் ஆகி அதுவும் சதை பரண்டுடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. கூடவே வேலை செஞ்சு இது பண்ணதுனால ரத்தம் ஓட்டம் இல்லாம இதுவாயிடுச்சுமா. அதனாலதான் உனக்கு இந்த பெயின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ல ஆன காயம் சரியாயிடுச்சு. சில பேரு சில பேர் மேல இந்த கோவம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ஏதோ சொல்லிட்டேன்னு போட்டு முறுக்குவாரு நசுக்குவாருல்ல, அதுல ஏற்பட்ட காயம்தான் இது. ஏய், அப்ப என்னால தான் நீ சொல்றியா? ஆமா, நிஜமாவே கேக்குறேன். நீங்க கைய முறுக்குற அளவுக்கு இல்ல என் கையை போட்டு நசுக்குற அளவுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுங்க இது வரைக்கும். அப்படி எதுவுமே இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க என்ன பாடுபட்டுனீங்க. ஆனா சீரியஸாவே சொல்றேன், நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பெரிய உண்மை தெரிய வரும். ஆனா சத்தியமா இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. இந்த நிமிஷம் என் கை வலி சரியாயிடுச்சு. ஏன்னா ஆயா பண்ண வைத்தியத்திலயும் டாக்டர் கொடுத்த ஆயில்மெண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சரி பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க இப்ப என் கூட இருக்கீங்கல்ல, நாளைக்கு நடக்க போற பிரச்சனைக்கு சத்தியமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் பிரச்சனையே இல்லாத போது என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டீங்க.
நாளைக்கு நிஜமாவே ஒரு பிரச்சனை, பெரிய உண்மை இதெல்லாம் வெளியே வரும். சோ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஏய் நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லிட்டு நான் இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன், பயப்பட வேண்டாம் ப்ளீஸ். என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. கூட நீங்க ஏதாவது பண்றீங்க, முன்னாடியே சொல்லிட்டா பண்ண மாட்டேன்றீங்க, அப்படிதானே? நாளைக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் தலையிடவும் தயாரா இல்ல. நீங்க என்ன உடச்சுனா போடுங்க, நசுக்கினா போடுங்க. அம்மா நாத்து, நாளைக்கு என்னதான் பிளான்? என்னதான் பண்ண போற? நீங்க எல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு இருந்த பிளானே வேற. இப்போ நான் ஒரு வேற பிளான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது இன்னும் ஃபுல்லா ஃபினிஷ் ஆகல. அந்த வியூ எப்படி இருக்கும், டைலாக் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். அது என்ன ஃபைனல் பண்ணல. இந்த பிளான் வேற. இப்போ நீங்க எல்லாம் வந்துட்டதுனால பார்க்கலாம். நடக்கிறது நடக்கட்டும். ஏய் பாய், என்னதாண்டி உன் பிளானு? என் லைஃப், என் பிரச்சனை, என் பிளான். நான் பார்த்துக்கிறேன். என் லைஃப் தானே, எனக்கு பார்த்துக்க தெரியும். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? நீ யாரோ பாக்குறடி, எனக்கு கடுப்பா இருக்குடி. இந்த ஒரு மாசம் நீங்க என்ன யாரோவா தான் பார்த்தீங்க என்ன. நான் ஒருத்தி உங்களை யாரோ பார்க்கறது உங்களுக்கு கடுப்பா இருக்குன்னா, ஒரு மாசம் என்னை சுத்தி இருந்த ஒவ்வொரு கண்ணும் என்னை யாரோ பார்த்துச்சு. ஒவ்வொரு கண்ணும் என்னை ஒதுக்கி வச்சுது. இப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும், அப்ப என் வலி எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு அரை நாள் உங்களால இப்படி தாங்கிக்க முடியல. ஆனா ஒரு மாசம் நான் அந்த நரகத்தை அனுபவிச்சேன். தயவு செஞ்சு பேசாதீங்க, வேண்டாம். எனக்கு யார்கிட்டயும் எதை பத்தியும் பேசவும் தேவையில்ல, எதை பத்தியும் விளக்கு கொடுக்க தயாராகவும் இல்லை. அதே மாதிரி யாரும் என்னை பத்தி கவலைப்பட தேவையில்ல. தயவு செஞ்சு நானும் யாரை பத்தி கவலைப்படுறதா இல்லை. ஆனா கேர்ள்ஸ், நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க அவளை ஏதாவது மாத்தணும் இல்ல அவகிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தர் பேசாம வந்து ஒருத்தராக அவ கூட இருந்திருக்கலாம்ல. ஆனா சுத்தி எல்லாருமே அவளை ஒதுக்கிட்டீங்கல்ல, அவளுக்கு பெரிய நரகத்தை காட்டிட்டீங்கல்ல. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க கேர்ள்ஸ், சீரியஸாவே சொல்றேன், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப புரியுது நாங்க தப்பு பண்ணிட்டோம்ட்டு. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் கேர்ளியை கேட்டேன், இது சரியா வருமா, நம்மளாம் அவளை பண்றது சரியா வருமா அப்படின்னு கேட்டேன். கேர்ளி தான் சொன்னா, இப்ப நம்ம பண்ணாதான் அது சரியா வரும், நம்மளும் சேர்த்து பண்ணாதான் அது சரியா வரும், அப்பதான் அவ உண்மைய சொல்லுவா அப்படின்னு சொன்னா கேர்ளி. அதனாலதான் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா நிஜமா எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லதான். கேர்ளி தங்கம், சாரிடி, எங்களை மன்னிச்சிருடி. எங்களுக்கு நிஜமாவே வலிக்குதுடி. எங்களுக்கு இப்ப புரியுதுடி, நீ கொஞ்ச நேரம் எங்களை ஒதுக்கி வைக்கிறது எங்களுக்கு நிஜமாவே அவ்வளவு வலிக்குதுடி. இந்த ஒரு மாசம் நீ எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நீங்க கூட பேசாம இருந்த மாதிரி தெரியலடி. ஆனா இப்போ நாங்க இங்க ரெண்டு பேர் இருக்கிறோன்ற மாதிரியே நீ காட்டிக்காம எங்களை கண்டுக்காம இருக்கிறது நிஜமாவே எங்களுக்கு பெரிய பெயினா இருக்குடி. சாரிடி. இத்தனை வருஷத்துல நீ எங்ககிட்ட பேசாம இருந்ததே இல்லடி. நாங்க எவ்வளவோ திட்டிருக்கோம், எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம், எவ்வளவு கத்திருக்கோம், ஏன் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோம். ஆனா அப்பெல்லாம் கூட நீ எங்களை விட்டு ஒதுங்கல, பேசாம இல்ல. உன்னை எவ்வளவு வெறுப்பேற்றினாலும், உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நீ எங்களை விட்டு விலகுனதே இல்லை. ஆனா இப்போ நீ பேசாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருசா வலிக்குதுடி, முடியலடி. அதேதான் நானும் சொல்றேன். இத்தனை வருஷம் என் கூட பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்னென்னோ பண்ணீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது எல்லாம் என் கூட பேசிட்டு தானே பண்ணீங்க, என் கூட பேசாம பண்ணலையே. இந்த மாதிரி பேசாம என் கூட ஒரு நாள், அரை நாள் இருந்திருப்பீங்களா? அதேதான் நானும் சொல்றேன். உங்களால இருக்க முடியும்னா என்னால இனிமேல் இருக்க முடியும். எனக்கு நீங்க வேண்டாம், என் லைஃப்க்கு எந்த வகையிலும் நீங்க வேண்டாம், போதுமா? இன்னொன்னு சொல்றேன், என் கூட இருந்து எந்த ப்ராப்ளத்தையும் அவங்க பார்க்கல. ஜஸ்ட் நான் சொன்னது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணது மட்டும்தான். ஆனா என் அண்ணி என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்றத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு மாசத்துல. அவங்க என்ன இப்படி ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, என்ன விட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் என் விஷயத்த கேட்டிருக்காங்க, ஆனா நீங்க கூட இருந்து பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க என்ன தூக்கி போட்டீங்கல்ல, ஒதுக்குனீங்கல்ல, அப்படியே விட்டுருங்க. இந்த ஒரு மாசத்துல நான் பழகிட்டேன், நான் தனியா வாழ பழகிட்டேன். எனக்கு அது வாழ்றதுக்கு பிடிச்சிருக்கு, போதுமா? என் லைஃப்க்கு நீங்க யாருமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்க. இந்த விஷயத்த பேசும்போது காண்டா வருது. நான் என்ன பண்ணட்டும்? நான் சீரியஸாவே இவரை பத்தி நான் யோசிக்கவே விரும்பல. இவரை பத்தி நான் எதுவுமே திங்க் பண்ண விரும்பல. ஏன்னா அவர் ஒரு தனி உலகம். அவர் நினைக்கிறது தான், அவர் பண்றது தான், எல்லாமே அப்படிதான். ஆனா அவர் என்ன பண்ணாலும் அவரை திருப்பி என்னால கொண்டு வர முடியும். அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் அவரை நார்மலா என்னால கொண்டு வர முடியும். அவர் எப்படி கொண்டு வரணும்ன்றது எனக்கு தெரியும். அதனால நான் நிஜமாவே அவர் என்னை விட்டு பேசாம போனாலும், என்கிட்ட கோச்சிட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு அவரை வர வச்சுக்க தெரியும். ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது தானே. அவனை அவனை கூட விட்டுருங்க. அவன் யாரோ, அவன் என் லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாதவன். இவனை பத்தி நான் பேச விரும்பல. இவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எல்லாம், நீங்க 2 பேர் அம்மா தாத்தா எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன் உங்க முன்னாடியும் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே நான் இப்படி பேசுறேன்னா அப்ப அதை விட ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேணவா? இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணாம வந்திருக்கேனா? அவங்க சொன்னதுல 80 to 85% உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அவங்க சொன்னதை அப்படியே சொல்லாம கொஞ்சம் பாலிஷா கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருப்பேன். ஆனா சொன்னேன் இல்லையா? அப்படி சொன்னேன்னா இப்ப சொல்லாம இருக்கேன்னா ஏன் சொல்லாம இருக்கேன்னு உங்களுக்கு யோசிக்க தோணல இல்ல? வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம், என்னை விட்டுருங்க. இப்ப நான் நிம்மதியா ஹாப்பியா இருக்கேன். என்னை புரிச்சுக்காத எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. அவ்வளவுதான், என்னை விட்டுருங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க நடந்ததை நான் சொல்லல, அதனால நீங்க கூட பேசாம இருக்கீங்க, அவ்வளவுதானே? இப்பயும் அப்படியே இருங்க. ஏன்னா நான் தான் சொல்லலையே உங்ககிட்ட. முக்கியமான எந்த விஷயமோ அந்த விஷயம் இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, ஓகேவா? இப்போ இந்த விஷயத்துக்கு நான் சத்தியம் எல்லாம் பண்ணல. ஆனா நான் சத்தியம் பண்ண விஷயம் இன்னும் நான் சொல்லவே இல்லை தானே. அது சொல்ற அது உங்களுக்கு தெரிய வரைக்கும் நீங்க அப்புறம் பேசாதீங்க. ஆனா அது இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அதனால இந்த ஜென்மத்துல நம்ம பேச வேண்டாம், போதுமா? அதே மாதிரி என் வாயில இருந்து அது வரவே வராது. ப்ளீஸ் என்னதாண்டி பிரச்சனை சொல்லிருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். இப்படி கேட்டாலும் என்ன வகையில கேட்டாலும் என் வாயில இருந்து வராதுன்னா வராது, அவ்வளவுதான். ஏ பாய், சாரிடா, நிச்சயமாவே சாரிடா. நாங்க தப்பு பண்ணிட்டோம் தெரியுதுடா. வேண்டாம்டா, ப்ளீஸ்டா, மன்னிச்சிருடா. தயவு செஞ்சு விட்டுருங்க. என் லைஃப்ல உங்க 4 பேருமே எந்த வகையிலும் நான் ஏத்துக்கவே தயாரால. நீங்க வேண்டாம். அதுவும் ஒருத்தர் இருக்காரு பத்தியா, அவரை சத்தியமா எந்த ஜென்மத்திலும் நான் ஏத்துக்க தயாரால. என்ன விட்டுருங்க. ஏய் ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டு தானே, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேணாம்டா. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் கேட்டீங்க தானே? நேத்து நடந்த விஷயம், நாங்க பேசின விஷயம், ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே கேட்டீங்க தானே? அப்ப அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. கீழே எனக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும்ல. ஆனா அந்த நிமிஷம் அவன் பயத்தை தூக்கி போட்டு எனக்காக ஒருத்தன் நின்னான் பாத்தியா? அவன் தான் உண்மையில என் அண்ணன். அவன் மட்டும்தான் என் அண்ணன். அவன் முறைக்கு வேணா என் மாமாவா இருக்கலாம், ஆனா அவன் தான் என் அண்ணன். மத்த எவனும் கிடையாது, யாரும் என் லைஃப்ல கிடையாது. ஏய் ஆமா, என்ன அவனை கேட்ட? நான் புறவு கட்டிட்டு வந்து நிக்கணுமா வேண்டாமா, ஏன் அவனை கேட்ட? அப்பதானே கேட்கணும். நான் புடவை கட்டிட்டு வரணுமா வேண்டாமா, நீங்க என்ன பொண்ணுதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் புடவை கட்டிட்டு வரேன் அப்படின்னு கேட்டேன். ஏன் நீங்க சொல்லுங்க. நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க, அப்புறம் புடவை கட்ட வந்தீங்கன்னா நீங்க பாப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அதுவா அர்த்தம்? ஆமா, அதுக்கு அதுதான் அர்த்தம். இப்போ ஒரு ரெண்டு பொண்ணு அவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் புடவை கட்டுன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஓ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கீங்களா, நான் புடவை கட்டிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டேன். அது அவருக்கு புரிஞ்சிச்சுல்ல. அதனாலதான் அவர் வேணாம்னு சொன்னார். ரெண்டாவதும் கேட்டேனே, உங்களுக்கு நீங்க பேசுறீங்கன்னா நான் பேசட்டுமா, அதாவது உங்களுக்கு தைரியம் இருக்கா பேசுறதுக்கு, இல்ல நானே பேசட்டுமான்னு கேட்டேனே. அதையும் கேக்குறீங்க, எனக்கு புரியல. இல்ல அப்ப நீ பேசுறது எனக்கு புரியல, அதனால கேட்டேன். அவருக்கு புரிஞ்சதுல, அதனாலதான் அவர் வேண்டாம் சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேசணுமா நீங்க பேசுறீங்களா கேட்கறதுக்கும் பேசிட்டாரு. ஓகேவா? செல்லமே, அண்ணா இல்ல அண்ணா இல்லைன்னு சொல்லாதடா, எனக்கு வலிக்குதுடா, என்னால முடியல, நிச்சயமாவே எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. நானாவது வார்த்தையில தான் சொன்னேன். சில பேரு எப்பயும் எனக்கு அது செயல நிரூபிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு அவர் பேச வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது இரிட்டேட் ஆகுது. அது ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க நீ. அவதான் இரிட்டேட் ஆகுதுன்றால எதுக்கு அவர்கிட்ட பேசி டார்ச்சர் பண்றீங்க? அவளை கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுங்க, எதுக்கு அவளை டார்ச்சர் பண்றீங்க?
இது கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேடி, இது கூட என்கிட்ட பேசணும்னு சொல்ல மாட்டேடி, எனக்கு புரியல. எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அவட்ட பேச சொல்றேன்? எனக்கு புரியல. நீ அவளுக்கு சப்போர்ட்டா நின்னியா? இல்லல்ல. ஏன் அவ கழுவியே ஊத்திக்கட்டும், ஏன் அடிச்சு கூட போட்டுமே அவனை. நீ ஏன் அடிச்சு போட்டேன்னு அவகிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? ஏய், அவன் தாண்டி கேட்டான், அவன் தாண்டி கேட்கக்கூடாது, அவர்கிட்ட எதுவும் பேசக்கூடாது சொன்னான். ஓ, அவர் சொன்னதுனால நீங்க கேட்கல. ஆமா, அவன் சொன்னதுனால மட்டும் தான் நான் கேட்கல, பேசல. இங்க பாருங்க, ஒழுங்கா உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு அவர் பேசுறது சுத்தமா பிடிக்கலன்ட்டேன். அவர் 2 வார்த்தை என்கிட்ட பேசினானா நான் இங்க இருந்து எங்க எழுந்து போகணும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். ஏய், அவன் பாவம், ஏன்டி அவனுக்கு பண்ற? ஒரு வாட்டி மன்னிச்சிரு. அப்படி உங்க ஃப்ரெண்டு கிட்ட என் கூட பேச வேணாம்னு சொல்றியா, இல்ல இன்னைக்கு வர மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொல்லவா? என் புரியல, என்ன பத்தி பேசுற நீ? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட என் கூட பேசாதன்னு சொல்றீங்களா, இல்ல இன்னைக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொல்லவா?